உங்கள் குடும்ப சுமைகள் கனமாக இருக்கிறதா? இன்று அவற்றை சிலுவையில் வைத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடன் ஒன்றாக ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து, எங்கள் குடும்பங்களுக்காக உமது சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த சிலுவை பாதை ஜெபத்தில் எங்கள் குடும்பங்களில் இருக்கும் சுமைகள், கண்ணீர்கள், உடைந்த உறவுகள் அனைத்தையும் கர்த்தரின் சிலுவையில் வைத்து ஒன்றாக ஜெபிப்போம். எங்கள் இல்லங்களில் அன்பும் ஒற்றுமையும் சமாதானமும் நிலவ அருள் புரியுங்கள். ஆமேன். முதல் நிலை, இயேசு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுகிறார். கர்த்தாவே, அநியாய தீர்ப்பை ஏற்ற நீர் போல எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் தவறான புரிதல்கள் நீங்க உண்மையும் நீதியும் நிலவ செய்யுங்கள். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரம் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இளைப்பாறக்கடவது. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தாவே, சிலுவை ஏற்ற நீர் போல குடும்ப பொறுப்புகளை மகிழ்ச்சியுடன் ஏற்க எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை விழுகிறார். கர்த்தாவே, விழுந்த போதும் எழுந்த நீர் போல எங்கள் குடும்பங்களில் ஏற்படும் தோல்வி, ஏமாற்றங்களை நம்பிக்கையாக மாற்றுங்கள். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தம் தாயை சந்திக்கிறார். கர்த்தாவே, தாய் மரியாவை சந்தித்த நீர் போல தாய், தந்தை, பிள்ளைகளிடையே அன்பும் புரிதலும் வளர செய்யுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமீன். ஐந்தாம் நிலை, சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார். கர்த்தாவே, சீமோனின் உதவியை ஏற்ற நீர் போல குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் சுமைகளை பகிரும் மனதை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். கர்த்தாவே, வெரோனிகாவின் கருணையை ஏற்ற நீர் போல எங்கள் இல்லங்களில் கருணையும் மென்மையும் நிறைவாக இருக்க செய்யுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமீன். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை விழுகிறார். கர்த்தாவே, மீண்டும் விழுந்த போதும் விலகவில்லை நீர் போல குடும்ப பிரச்சனைகள் நிலைத்திருக்கும் வலிமை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமேன். எட்டாம் நிலை, எருசலேம் பெண்களை இயேசு ஆறுதல் கூறுகிறார். கர்த்தாவே, துன்பத்திலும் பிறரை ஆறுதல் கூறிய நீர் போல எங்கள் குடும்பங்கள் பிற குடும்பங்களுக்கு ஆறுதலாக இருக்க செய்யுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய கடவது. ஆமேன். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை விழுகிறார். கர்த்தாவே, கடைசி வரை பொறுத்த நீர் போல திருமண வாழ்விலும் குடும்ப உறவுகளிலும் பொறுமையை அருளுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடைய பெற கடவது. ஆமேன்.
10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் அகற்றப்படுகின்றன. கர்த்தாவே, அவமானத்தை ஏற்ற நீர் போல அகந்தை, கோபம், பெருமை எங்கள் குடும்பங்களிலிருந்து அகன்றிட செய்யுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடையப்பெற கடவது. ஆமேன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். கர்த்தாவே, சிலுவையில் அறையப்பட்ட நீர் போல ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் இதயத்தை எங்கள் குடும்பங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடையப்பெற கடவது. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் மரணம் அடைகிறார். கர்த்தாவே, சிலுவையில் மரணமடைந்து எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்கு நன்றி. எங்கள் இல்லங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடையப்பெற கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் சிலுவையிலிருந்து இறக்கப்படுகிறது. கர்த்தாவே, துக்கத்தில் இருக்கும் குடும்பங்களை ஆறுதல் படுத்துங்கள். உடைந்த உறவுகளை சீரமைத்து தாருங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடையப்பெற கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். கர்த்தாவே, கல்லறையிலும் நம்பிக்கை தந்த நீர் போல எங்கள் குடும்பங்களில் புதிய தொடக்கங்களை அருளுங்கள். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆன்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சாந்தியை அடையப்பெற கடவது. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்கு ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கர்த்தாவே, எங்கள் குடும்பங்களை உமது சிலுவையால் பாதுகாத்து அன்பிலும் விசுவாசத்திலும் வளர செய்யுங்கள். எங்கள் இல்லங்கள் ஜெப இல்லங்களாக மாறட்டும். ஆமீன். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொற்றிருந்தால் உங்கள் குடும்பத்தோடு இதை பகிருங்கள். மற்ற குடும்பங்களுக்கும் நம்பிக்கை எழட்டும். நன்றி. ஆமேன்.